இவ்வளோ பறவைகள் இருந்தும் ஏன் கழுகை த கிங் ஆஃப் த பேர்ட் கிங்டம்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா பறவைகளும் ஒன்றா பறக்கும்போது ஏன் கழுகு தனியாக பறக்குது? நீங்கள் எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் கழுகை த பவர் ஆஃப் லீடர்ஷிப்போட அடையாளம்னு சொல்கிறாங்கன்னு? இது எதனாலனா ஈகிளோட மென்டாலிட்டி. மற்ற பறவைகளை போல சிந்திப்பதை ஸ்டாப் பண்ணிட்டு கழுகை போல சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வளர்ச்சியும் வெற்றியையும் யாராலையும் தடுக்க முடியாது. கழுகுக்கு பவர்ஃபுல் ஆட்டிடியூட், ஸ்ட்ராங் மென்டாலிட்டி இருக்கும். இது மற்ற பறவைகளுக்கு இருக்காது. நீங்களும் இந்த ஆட்டிடியூட் மென்டாலிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தான் கிங் ஆஃப் த ஹோம், அப்புறம் கிங் ஆஃப் த சிட்டி, நீங்கள் கிங் ஆஃப் த வேர்ல்டாக இருப்பீங்க. Why eagle love the storm? அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல் பேர்ட்ஸ் ஃபைண்ட் ஷெல்டர் டூரிங் எ ரெயின் பட் ஈகிள் அவாய்ட் ரெயின் பை ஃப்ளையிங் above the clouds. மழை பெய்யும் போது மற்ற பறவைகள் சேஃபாக இருக்க கூண்டுக்குள்ளே போய் இருக்கும். ஆனால் கழுகு புயல் அடிக்கும்போது இன்னும் உயரமான இடத்துல பறந்து போய் வலுவான காற்று அடிக்கிறதுக்காக காத்திருக்கும். வலுவான காற்று அடித்ததுமே சிறகுகளை விரித்து அந்த காற்றை பயன்படுத்தி இன்னும் உயரமா மேகத்துக்கு மேலேயே பறக்கும். கழுகு புயலை பார்த்து ஓடலை, ஒளியலை, உட்காரல. அது புயலை பயன்படுத்தி இன்னும் உயரமாக பறக்குது. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயந்து ஓடாமல் அதை ஃபேஸ் பண்ணி இன்னும் உயரமான இடத்துக்கு போக கற்றுக்கணும். நெப்போலியன் ஹில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவரி சேலஞ்ச் பிரிங் இஸ் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் இட். நமக்கு வர சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுனால கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி உயரமான இடத்துக்கு போக கற்றுக்கணும். ஈகிள் ஆல்வேஸ் ரிமூவ் சாஃப்ட் கிராஸ் ஃப்ரம் இன் நெஸ்ட். கழுகோட குஞ்சுகள் வளர வளர அதை கூண்டில் இருந்து பறக்க வைக்கிறதுக்காக கழுகு கூண்டில் இருக்கிற மென்மையான புல்களை அகற்ற ஆரம்பிச்சிருங்க. இதனால கழுகு குஞ்சுகள் கூண்டிலே இருக்காம வெளில பறக்க கற்றுக்கோங்க. உயரமாக பறக்க வைக்கிறது தான் கழுகோட லட்சியமே. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது எவ்வளோ ஆபத்தான விஷயம்னு கழுகுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம வசதியாக இருக்க தான் ஆசைப்படுறோம். நம்மளுடைய மிகப்பெரிய எதிரியை கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் எந்த ஒரு க்ரோத்தும் இருக்காது. Why eagle fly alone? கழுகு மற்ற பறவைகளோடு சேர்ந்து பறக்காது. மற்ற பறவைகளால் கழுகு அளவுக்கு உயரமாக பறக்கவும் முடியாது. கழுகு கழுகோட பறக்கும், இல்லைன்னா தனியாக பறக்கும். நீங்களும் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னா உயர்ந்த சிந்தனை பண்ணுற பீப்புள் கூட இருங்க. ஸ்மால் மைண்டட் பீப்புளை அவாய்ட் பண்ணிடுங்க. டெவலப் ஏ ஸ்ட்ராங் விஷன் லைக் அன் ஈகிள். கழுகு அதோட இரையை 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே பார்க்கும். அதோட இரையை பிடிக்க போகிற வழியில் எவ்வளோ தடைகள் வந்தாலுமே இரையை பிடிக்கிற வரைக்கும் கழுகோட கவனம் சிதறாது. நீங்களும் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் உங்களுடைய விஷன் கோலை நோக்கி போய்கிட்டே இருங்க. ஈகிள் நெவர் ஈட் டெத் திங்ஸ். கழுகு இறந்து போன இறைச்சியை தின்னாது. ஃப்ரெஷ்ஷான இறைச்சியை வேட்டையாடி தான் சாப்பிடும். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்ம பாஸ்டில் நடந்த விஷயங்கள் முடிஞ்சு போனது. அதை ப்ரெசண்ட்லேயும் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரும் வீணாகிடும். ப்ரெசண்ட்லாம் நம்மளோட கையில் இருக்கிறது. நம்ம ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணுறோன்னு பொறுத்து தான் நம்ம ஃப்யூச்சரும் இருக்கும். ஈகிளோட ஆட்டிடியூடில் உங்களுக்கு எந்த ஆட்டிடியூட் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.